பிரதமர் நரேந்திர மோடியின் மேட்டுப்பாளையம் வருகையொட்டி தற்காலிக ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிர்வேல். கதிர்வேல், வணக்கம். மேலும் விவரம். பிரதமர் நரேந்திர மோடியின் மேட்டுப்பாளையம் வருகையொட்டி தற்காலிக ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் வருகையொட்டி தற்காலிக ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்கிட கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வரக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர் தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட அக்கட்சி சார்பில் நாளைக்கு மேட்டுப்பாளையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்குது. இதுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுறாரு. பிரதமர் வருகையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் தென் திருப்பதி நால்ரோடு பகுதியில ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதே போல பொதுக்கூட்டத்துக்கு பிரம்மாண்டமான மேடையுடன் பந்தல் அமைக்கும் பணியும் மும்மரமா நடைபெற்று வருது. பிரதமரின் வருகைக்காக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்திலேயே அருகாமையிலேயே தற்காலிக ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹெலிபேட்ல சூலூர் விமான படைத்தளத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டரை தரையிறக்கி தற்பொழுது சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.